ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து இந்த சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி நம்ம ரோட்டு கடையில வாங்கி சாப்பிட்டு பார்த்திருப்போம். அதே மாதிரி ஏதாவது பெரிய பெரிய நான்வெஜ் ஹோட்டல்லயும் நம்ம சாப்பிட்டுருப்போம். சரிங்களா? இதுல என்னப்பா உனக்கு அப்படி என்னப்பா உனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு சொன்னா ஒரு வாழ்நாள்ல வந்து அதோட ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தான் அத வந்து கோழி குஞ்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா அது வந்து கோழின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ஹென் 65 தானே சொல்லணும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். எனக்கு அந்த டவுட் தான் இருந்துச்சு. அதனால தான் அது என்ன அப்படின்னு தேடி படிக்கும்போது தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுச்சு. நார்மலா ஒரு கோழியோட வாழ்நாள் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 2 வருஷத்துல இருந்து 20 வருஷம் சரிங்களா? இதுதான் வந்து கோழியோட வாழ்நாள். அதாவது ஒரு கோழி வந்து பிறந்ததுல இருந்து அது தானா இறக்குற வரைக்கும் சரிங்களா? எந்த நோய்வாய்ப்பட்டு இல்லாம அதோட வாழ்நாள் சைக்கிள் சொல்லும்போது 20 வருஷம் சரிங்களா? இதுதான் ஒரு கோழியோட வாழ்நாள். இதுல வந்து இந்த கோழி 65 எங்கப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராய்லர் இருக்கு பார்த்தீங்களா? இந்தோட வகைகளோட சேர்ந்தது தான் இந்த கோழி 65. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 65 நாள்லயே வந்து அத நம்ம வெட்டி சாப்பிட்டு முடிச்சுருவோம் சரிங்களா? இது நார்மலா இப்ப நடக்கிற ஜென்ரலான விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே கோழி 65 அப்படின்ற விஷயம் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 1965வது வருஷம் வந்து ராணுவ வீரர்களுக்கு எளிமையான முறையில வந்து வேகமாவும் சமையல் செஞ்ச மாரி இருக்கணும். அதே மாரி சத்தாவும் அவங்களுக்கு குடுத்த மாரி இருக்கணும். சரிங்களா? இப்படித்தான் கண்டுபிடிச்ச உணவு தான் சிக்கன் 65 சரிங்களா? இத வெள்ளைக்காரன் காலத்துல வந்து கண்டுபிடிக்கல. நம்மளோட காலத்துல தான் இத கண்டுபிடிச்சது. 1965ல தான் அத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 65 தான் அப்படியே அட்டாச் பண்ணி சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 65 வகையான மசாலாக்கள கொண்டு ரெடி பண்றதுனால இது சிக்கன் 65 அப்படின்னு இன்னொரு தடவ சொல்றாங்க. இதுல 3ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத நீங்க தாராளமா எடுத்து பயன்படுத்திக்கலாம்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.